இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்ன? அன்னைக்கு நம்ம அந்த பக்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனோட பக்ஷியான அந்த மயில் வச்ச தட்டு. ஸோ அந்த மயில் வச்ச தட்டுல மயிலோட இருக்கக்கூடிய முருகன் கையில பாத்தீங்கன்னா அவர் எதுல பிறக்கிறாரு? தாமரை மேல முருகன் வீட்டிலிருந்து நமக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் கர்ம வினைகளையும் அகற்றணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து ஆத்ம தீபம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா, ரொம்ப ஈஸி டு கேரி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு தீபமும் இதுல காட்டலாம், அம்பாளுக்கு தீபம் காட்டலாம், சிவபெருமானுக்கு தீபம் காட்டலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளக்கு ஏத்துறதுனால நம்மளோட வீட்டுல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குசாசக்தினா பக்ஷிலேயே வந்து பாத்தீங்கன்னா அழகு, அறிவு, வேகம் இதெல்லாம் நிறைஞ்சது வந்து மயில் தான். ஸோ மயில் இருக்கிற இடத்துல வெற்றி மட்டுமே நிச்சயம். ஏன்னா முருகன் இதுவரையும் தோத்ததா சரியில்லை. வந்து பாத்தீங்கன்னா முருகனை வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கம்பள விரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முருகன்றவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்குரியவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்திலேயே வெற்றியை கொடுக்கறதுக்காக இந்த சிகப்பு நிறத்துல கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல தட்டு வந்து பிராஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா மயில் 2 மயில் இருக்கும். ஸோ முருகனோட சேர்த்து 3 மயில், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, வாழ்க்கையில எல்லா விதமான சக்திகளையும் பெற்று கடனற்ற அதை வந்து உள்ளுக்கு பிறகுனாங்கன்னா நிச்சயமா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள குழந்தை கையில இருக்கும். சூப்பர். குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்க கூட நீங்க எல்லாருமே இந்த தீபத்தை வாங்கி ஏற்றும் பொழுது நிச்சயமா அழகான முருகர் மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டுல தவழ்வது உறுதி அப்படின்னு சாய் பாலாஜி அவர்களுடைய விலை எவ்வளோ ஜி? இதோட விலை வந்து 999 வருதுக்கா. இது காம்போ தான். இந்த கிளாத், இந்த செட் எல்லாமே சேர்த்து 999 தான் வரும். அதே மாதிரி முருகன் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்ன? அன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஸ்பெஷலா என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறோம், எந்த முருகர் நம்ம இல்லத்துக்கு வர போறாரு, அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. வைகாசி விசாகத்தோட சிறப்பு என்ன, என்ன பொருள் அன்னைக்கு வந்து நம்ம சிருஷ்டி ஒளி சார்பா மக்களுக்கு கொடுக்க போறோம்? ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிருஷ்டி ஒளியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்களோட வாழ்க்கையை மாற்றத்துக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இதில் ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம் தான். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, ததகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்க பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை மறைமலை நகர் அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்கிறோம். ஸோ தாம்பரத்துல இருந்து கரெக்டா 18 கிலோமீட்டரும், செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டரும் பாருங்க. ஜிஎஸ்டி ரோடு மெயின் ரோடு பார்த்து மாதிரி தான் நம்ம கடை இருக்கு. சர்வீஸ் ரோட்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல SBI பேங்க் கீழே. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. காலையில 10 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு. ஸோ வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்தா தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வாங்க. ஏன்னா கடையை நடத்துறது புவனேஸ்வரின்ற அம்பாள் தான். இங்க குரு அருளும் உண்டு, திருவருளும் உண்டு. குரு பார்க்கில் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குருவோட அருளால செய்யப்பட்ட, குருவோட அருளால நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரங்கள், கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திருவருளால கிளிக் ஆகி நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வைகாசி விசாகத்தோட சிறப்புகள். அந்த சிறப்புல நம்ம என்ன பொருள் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். வைகாசி விசாகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வசந்தத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வசந்தம் அப்படின்றது முற்பிறவில செய்த, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த, முற்பிறவில செய்த பாவத்துக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அழகன் முருகன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த நாளை வெகு சிறப்பா எல்லாரும் கொண்டாடுவோம். நம்மளோட பிறந்த நாளே அப்ப முருகர் பிறக்கிறாரு அப்படின்னும் பொழுது அந்த முருகன் பிறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேணும் இல்லையா? அந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம், அந்த வைகாசி விசாகத்துல வந்து பாத்தீங்கன்னா வைகாசி அந்த இதுல வந்து விசாக நட்சத்திரத்தை நம்ம எடுத்துப்போம். வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பக்ஷியை குறிக்கும். இந்த பக்ஷி அப்படின்றது மயிலை குறிக்கும்.
அதே மாதிரி சாகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏறி பயணம் செய்பவர். அதாவது வைகாசி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்பயுமே வண்டியில சுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பக்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனோட பக்ஷியான அந்த மயில் வச்ச தட்டு. ஸோ அந்த மயில் வச்ச தட்டுல மயிலோட இருக்கக்கூடிய முருகன் கையில பாத்தீங்கன்னா அவர் எதுல பிறக்கிறாரு? தாமரை மலர்ல. புத்தருக்கு எதுல ஞானம் கிடைக்குது? தாமரை. அந்த தாமரை தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் உட்கார்ந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. போதி மரத்துல தான் புத்தருக்கு ஞானம் கிடைக்குது. அந்த தாமரை மேல உட்கார்ந்துருக்காது, அது ஞானத்தின் வெளிப்பாடு வந்து தாமரைன்னு சொல்லுவாங்க. அதே போல தாமரை மலர் வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவன் வந்து பெருமாளோட நாபி கமலத்துல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தாமரையில தான் முருகன் பிறகு 6 தாமரையில பிறக்கிறாரு. முற்பிறவில ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா விலகும்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வெகு சிறப்பா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்றாங்க. முனிவரோட 6 பசங்க சாபம் பெறாங்க. எதனால சாபம் பெறாங்கன்னா தண்ணியை அசுத்தம் பண்றாங்க. குளிக்கும் பொழுது அந்த தண்ணி அசுத்தம் பண்ணும் பொழுது அவங்க அப்பாவே சாபம் கொடுக்குறாரு, மீனா போ அப்படின்ட்டு. அப்ப அந்த மீனா போய் அந்த மீனா ஆன அந்த 6 பேருமே அந்த வைகாசி விசாக அந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்களா மாறுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. முருகனுக்கு வந்து அம்பாள் ஞான பால் ஊட்டும் பொழுது அதுல ஒரு துளி அந்த குளத்துல சிந்தி அதை பருகி அவங்க வந்து முனிவர்களா வந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. குளத்துலதான் தாமரை எல்லாம் இருக்கும். ஸோ அந்த தாமரை மேல முருகன் வீட்டிலிருந்து நமக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் கர்ம வினைகளையும் அகற்றணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து ஆத்ம தீபம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரொம்ப ஈஸி டு கேரி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு தீபமும் இதுல காட்டலாம், அம்பாளுக்கு தீபம் காட்டலாம், சிவபெருமானுக்கு தீபம் காட்டலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் தான் நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற போறோம். ஸோ இந்த தீபம் ஏற்றதுனால ரொம்ப விசேஷம். முருகனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கு இருக்கு இல்லைங்களா? சுக்கு அப்படின்றது அதாவது முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுக்கை வந்து நீங்க நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு அந்த பவுடரை ஒரு சிட்டிகை உள்ள போட்டு நீங்க வந்து இழுப்ப எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நம்மளோட 138 மூலிகை ஆயில கொண்டு நீங்க விளக்கேற்றும் பொழுது முருகனோட பரிபூரண அருள் ஆசி கண்டிப்பா கிடைக்கும். இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதே நேரம் இந்த விளக்கு ஏத்துறதுனால நம்மளோட வீட்டுல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குசாசக்தினா பட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அழகு, அறிவு, வேகம் இதெல்லாம் நிறைஞ்சது வந்து மயில் தான். ஸோ மயில் இருக்கிற இடத்துல வெற்றி மட்டுமே நிச்சயம். ஏன்னா முருகன் இதுவரையும் தோத்ததா சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா வந்து தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால இந்த விளக்கு ஏற்றதுனால நமக்கு வாழ்க்கையில வெற்றிகள் குவியும். அதே போல நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்சகல்ஸ்னா தடைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடைகள் அப்படின்றது முற்பிறவில செய்யப்பட்ட பாவ வினையினால வரும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு உயிரினங்களுக்கோ இல்லை நம்மளே ஏதோ ஒரு சாபங்களோ இல்லை ஏதோ ஒன்று பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளில் யார் ஒருத்தர் விரதம் இருந்து முருகனுக்கு விரதம்னா சாப்பிடாம இருக்கவே வேண்டாங்க. காலையில பழம், பால் இல்லைன்னா லைட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டுடுங்க. மதியானம் நல்ல வயிறார ஃபுல் கட்டி சாப்பிட்டுடுங்க. நைட் அதே போல பழம், பால் சாப்பிடுங்க. எந்த நேரமும் முருகனோட நாமத்தை ஜபிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குருமார்கள்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் பார்த்திருக்காரு. அவர் தான் சாந்தானந்தர். அந்த சாந்தானந்தரோட முதுகுல வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அந்த வேல் தரிசனம் அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ அந்த குரு பரம்பரையில வந்த நாங்க இந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டியில தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு பொருளுமே சிஸ்டிவர்லியை பொறுத்த வரைக்கும் அரிது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்ற மாதிரி சிஸ்டிவலியில ஒரு பொருளை வாங்குறது அரிது. ஸோ அந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வந்தா அந்த பொருள் நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பொருள். ஸோ நான் எல்லா பொருளுமே தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா எந்த பொருள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட விஷயங்களை மாற்றும் நமக்கே தெரியாது. இறைவன் எழுதப்பட்டது. ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளுக்கு நம்ம பக்தி சிரத்தையா முழுமையா பூஜை பண்ணி தான் பண்றோம். அதே நேரம் நம்மளோட ஆலயத்திலையும் ஒரு விசேஷ பூஜைகள் பண்றோம். ஸோ இதுலயும் நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ இதை பத்தின விஷயங்களை அடுத்த பதிவா நம்ம வந்து போடுறோம். ஸோ இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா முருகனை வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கம்பள விரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முருகன்றவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்குரியவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்திலேயே வெற்றியை கொடுக்கறதுக்காக இந்த சிகப்பு நிறத்துல கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல தட்டு வந்து பிராஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா மயில் 2 மயில் இருக்கும். ஸோ முருகனோட சேர்த்து 3 மயில், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, வாழ்க்கையில எல்லா விதமான சக்திகளையும் பெற்று கடனற்ற வாழ்க்கை கடனற்ற வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம சொந்த வீடு, வாகனங்கள், ரோகம் இல்லாத, அதாவது ருண ரோகம் சொல்லுவாங்க. என் ரோகத்தை ஒருத்தன் சாப்பிட்றாங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எவனோ ஒருத்தன் சாப்பிட்றான்றீங்க பாருங்க,
அதை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு விளக்குக்கு உண்டு. எதனாலனா பிரத்யேகமா இந்த முருகனுக்கு பூஜை பண்ணி அந்த முருகனை இதை பிரதிஷ்டை பண்ண மாதிரி நம்ம வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். தாமரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா செல்வம் சொன்னா அந்த தண்ணீரோட இதுல மேல அதாவது சேத்துல முளைஞ்ச செந்தாமரைன்னு சொல்லுவாங்க. சேர் வந்து இதுவா இருக்கும், அதை போய் பறிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பூக்கக்கூடிய தாமரை யாருக்கு சூடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் தாமரை உரிதானது. அதனாலதான் தாமரை முருகன் தாமரையில தான் பிறந்தாரு. 6 தாமரையில பிறந்தவர் தான். கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் தான். 6 முனிவர்களோட அந்த 6 முனிவர்களுக்கு சாப விமோசனம் கிடைச்ச அந்த நாள். சோ 6 அப்படின்றது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. வாழ்க்கையில செல்வம், செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். வேணுன்றவங்க உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த செகண்டே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் குவான்டிட்டியில தான் வச்சிருக்கிறோம். ஸோ உடனே வாங்கி உங்க வீட்டில் முருகனை கொண்டு வந்து முருகனோட அந்த பிறந்த நாளை சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடுங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் நீங்க காலையில சாயங்காலம் இந்த விளக்கேற்றும் பொழுது கோவிலுக்கும் போய் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரலாம். அதே மாதிரி பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க, அந்த பன்னீர் இலை கிடைச்சா வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷம். பன்னீர் இலையால அர்ச்சனை பண்றதுக்கு சொல்லுங்க. அதாவது பூ வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதுல சிகப்பு அலரி பூ கூட பன்னீர் இலை நிறைய. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பன்னீர் மரம் வைக்கிறேன். ஸோ அதை வச்சு அந்த இலையை வந்து முருகனுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக, ஏன்னா நிறைய பேர் முருகரோட இது கேட்கறதுனால பன்னீர் இலையால அர்ச்சனை பண்ணுறதுக்காக பன்னீர் இலை வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பன்னீர் இலையை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, செவ்வலர் மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க ஜி. என்னன்னா நம்ம தனியா முருகர் வாங்கி வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றத விட இப்படி ஒரு அழகான முருகர், இவ்வளோ அமைப்புள்ள ஒரு முருகர், தாமரைப்பூல அவர் எப்படி பிறந்தாரோ அந்த மாதிரி ஒரு முருகரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆமாக்கா, அதுதான் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா. நம்ம ஒரு விஷயம் வருதுன்னா அந்த விஷயத்துக்கு என்ன தன்மை, அதுக்கு எப்படி இறைவனை வழிபாடு பண்ணணும். ஏன்னா வழிபாடு எல்லாரும் பண்றாங்க, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு வீட்லயும் தினமும் காலையில சாயங்காலம் விளக்கேற்றுறவங்க இருக்காங்க, நித்தபடி பூஜை பண்றவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மந்திரங்களை ஜபிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தான் யாராவது ஒருத்தர் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு நான் 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு 60 ரூபாய் சம்பாதிக்கணும், என்னோட கடன்கள் அடையணும், எனக்கு குழந்தை பேர் கிடைக்கணும். குழந்தை பேருன்னு சொல்லும் போது தான் நான் வருது. சோ இந்த முருகனோட இது வந்து 6 தீபங்களா, இந்த 6 டைரக்ஷன்ல முருகனை வச்சு 6 தீபங்களா, 6ஆ பிறந்தார் இல்லையா, 6 தீபங்களா வச்சு நம்ம முருகனை வந்து வழிபாடு பண்ணலாம். ரொம்ப ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த தன்மை இருக்கும். ஏன்னா 6 கமலத்துல பிறந்ததாகவும் இருக்கும், குசா சக்தி நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுல நெய்வேதியமா பால் வச்சு அதுல வந்து பணக்கற்கண்டுகள் போட்டு அதை வந்து உள்ளுக்கு பிறகுனாங்கன்னா நிச்சயமா அடுத்த வைகாசி விசாகத்துக்குலாம் குழந்தை கையில இருக்கும். சூப்பர். குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்க கூட நீங்க எல்லாருமே இந்த தீபத்தை வாங்கி ஏற்றும் பொழுது நிச்சயமா அழகான முருகர் மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டுல தவழ்வது உறுதி அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு, தடைகள் இருக்கு, உடம்புல ரோகம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க முருகரை அழைத்து வழிபாடு செய்யும் பொழுது முருகர் எப்படி பிறந்தாரோ, சிரிச்சுக்கிட்டே அந்த தாமரை பூல மலர்ந்தாரோ, அந்த மாதிரி இந்த தீபத்தின் மூலமா உங்க வீட்டுல முருகர் மலர்வதற்காக காத்துட்டு இருக்காரு. இதனுடைய விலை எவ்வளோ ஜி? இதோட விலை வந்து 999 வருதுக்கா. இது காம்போ தான், இந்த கிளாத் இந்த செட் எல்லாமே சேர்த்து 999 தான் வரும். அதே மாதிரி முருகன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மதேவரோட அம்சம். எதனாலனா பிரம்மதேவருக்கு வந்து பிரணவம் வந்து மறந்ததுனால முருகனை படைச்சிருக்கிறார். அதனால இவர் பிரம்மதேவரோட அம்சம். முருகரோட இன்னொரு வடிவம்னு பாத்தீங்கன்னா நீங்க அகத்தியர்னு சொல்லலாம். ஏன்னா அதுல இவர் வந்து ஜோதிடத்துல வல்லவர். சோ அதனால ஜோதிடம் வரணும், எனக்கு வந்து நிறைய கலைகள் தெரியணும், நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா இந்த ஒரு நாள் இந்த ஒரு முருகரோட இந்த செட்டை வச்சு ஒருத்தவங்க பூஜை பண்றாங்கன்னா அவங்க பல யுகங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும், பல யுகங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு முற்பிறவில நான் மறுபடியும் எதான் சொல்றேன், முனிவரோட பசங்க 6 பேரு, அந்த 6 பேரும் குளத்துல போய் குளிக்கிறாங்க. குளிக்கிற நேரத்துல அந்த குளத்து தண்ணியை அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பா அதை சிவனா கருதி நம்ம வழிபாடு பண்ணி தான் குளிக்கணும், அப்படி பண்ணக்கூடாது. அப்பா பேச்சா கேட்கலன்னா பிரச்சனை வரும்ன்றதுக்கு இது ஒரு சான்று. அப்ப அந்த பசங்க குளிச்சுட்டே அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு மீனா ஒவ்வொரு தவக்கொலையா இறந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நீ மீனாய் பிறக்க கடவாயினோன்னு அந்த 6 குழந்தை, எனக்கு இருக்கிற 6 குழந்தை 6 மீனா மாறி போச்சு. சோ அப்போ அம்பாலோட கருணையினால முருகனோட ஆசீர்வாதத்தால மறுபடியும் அவங்க முனிவரா மாறுறாங்க. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசின்றதே நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களோட அனுகிரகத்தை பெறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அது அடுத்த பதிவுல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த பதிவுல இந்த ஒரு பொருள் 999 தான் பிளஸ் கொரியர் சார்ஜ். முன்னாடியே ஆர்டர் பண்ணீங்கன்னா முன்னாடியே உடனே நாங்க அனுப்ப முடியும். லேட் பண்ணி டிலே, அதாவது கிட்ட முட்டா நீங்க ஆர்டர் பண்ணீங்க எங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால
வைகாசி விசாகம் வரதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். இப்போ நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில பூஜை பண்ணி நாளைக்கு சாயங்காலம் அப்படின்ற மாதிரி அனுப்ப 2 working daysல உங்களுக்கு அனுப்ப. உங்களுக்கு ரிசீவ் ஆகுது 3 to 4 working days ஆகும். அதனால முன்னாடி ஆர்டர் பண்ணுங்க. முடியலன்னா நேர்ல வந்து கூட வாங்கிடுங்க. எதனாலனா முருகன் கடவுள் எந்த விஷயமா இருந்தாலும் நேர்ல வந்து வாங்கும்போது பல பாக்கியம் இருக்கு. அதனால சிருஷ்டி ஒளியில ஒரு தடவை காலை வச்சுதான் பாருங்களேன். வந்து முருகனை வாங்குற அந்த ஒரு சாக்கிலையாவது சிருஷ்டி ஒளியில வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் சிருஷ்டி ஒளியில இருக்கு. சின்ன சின்ன பொருட்கள் கூட வாழ்க்கையில மாற்றத்தை தரும்னா அது சிருஷ்டி ஒளி. ஒரே ஒரு ஊதுபத்தி வச்சு வாழ்க்கையை மாத்தனவங்க எத்தனையோ பேர். ஸோ முருகனோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு என் குருவை பிரார்த்திக்கிறேன். இந்த பொருளை வாங்கி உங்க வாழ்க்கையில இருக்க எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். நிச்சயமா இந்த விசாகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொற்காலமா அமையட்டும் அப்படின்னு சொல்றேன். யாருக்கெல்லாம் இந்த முருகர் வேணுமோ வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே உங்களுடைய முருகரை புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.